Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. At your just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant payout. Start your day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். மன்னிப்பதும் மறப்பதும் இந்த குணம் இருந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்க்கை வசந்தமாகும். வாங்க பார்க்கலாம். வாழ்க்கை என்பது இறைவன் தந்த கொடை. அதில் நமது நல்ல எண்ணங்களால் நேர்மறை சக்திகளும் தீய கெடுமதி எண்ணங்களாலும் எதிர்மறை சக்திகளும் நம்மிடம் தலை காட்டி விட்டு போகும். எப்போதுமே எந்த விஷயமானாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பேசுவதும் விரக்தியாக பேசுவதும் நமக்கானவர் சொல்லப்போகும் வார்த்தைகளை உள்வாங்காமல் அவர்கள் சொல்ல வந்த முதல் வார்த்தையை கூறி முடிப்பதற்குள் முடியாது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த காரியம் நடக்காது என பேச்சை கேட்காமல் இந்த காரியத்தை செய்தால் தோல்விதான் வரும் என படவென வார்த்தைகளால் பொறித்து தள்ளுவதால் என்ன லாபத்தை கண்டோம்? ஒன்றுமில்லை. ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் தான் மிச்சமாகும். ஆக நாம் அவசரத்தில் அள்ளி தெளித்த வார்த்தைகளால் குடும்ப அமைதி போவதுடன் வாக்குவாதம் முற்றி போய் நமது குழந்தைகளின் மனதில் தேவையில்லாத மனக்கலகம், யார் மீதாவது வெறுப்பு, இனம் புரியாத பயம், மனவேதனை இவைகள் அத்தனையும் குழந்தைகள் நெஞ்சில் ஆழமாக பதிவிடும். ஒரு நிமிடம் யோசிக்காமல் நாம் படுகிற அவசர புத்தி தந்த கோபத்தால் எவ்வளவு சங்கடம் புயலே அடித்து ஓய்ந்தது போலல்லவா ஆகிவிட்டது. அது சமயம் தாயார் குழந்தையை சமாதானம் செய்யும் வேளையில் என்னையும் தம்பியையும் ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்கள் என்ற வார்த்தைகளும் குழந்தையின் வாயிலிருந்து வந்துவிடுமே. இது தேவையா? ஏன் இப்படி நடக்கிறது? எதுக்கு இப்படி நடக்கிறது? எதுவுமே தெரிவதுமில்லை, ஒன்றுமே புரிவதுமில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கப் போவது நிஜம். ஏதோ நடக்கிறது, அது மட்டுமே நன்றாகவே தெரிகிறது என புலம்புவதால் ஒரு பயனும் இல்லை. அதே போல கோழைத்தனமாக இருப்பது, தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவது என்ற நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். தைரியமாக இருந்தாலே எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் தானாக வராமலா போய்விடும். நாம் தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டுவதால் சொல்லுவதால் அடுத்து வரும் மனதை காயப்படுத்திவிட்டு சாரி கேட்டுவிட்டால் போதுமா? அதே நேரம் இரு தரப்பினருக்கும் சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கும் மனநிலை தன்னை தயார்படுத்திக் கொள்வதே சிறப்பான ஒன்றாகும். மன்னிக்க தெரிந்தால் வாழ்க்கை அழகாகும். மறக்க தெரிந்தால் வாழ்க்கை இனிதாகும். மன்னிப்பதும் மறப்பதும் நமக்கான கவசமே. எப்போதுமே எந்த விஷயமானாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது பேசுவது, விரக்தியாக பேசுவது, நமக்கானவர் சொல்லப்போகும் வார்த்தைகளை உள்வாங்காமல் அவர்கள் சொல்ல வந்த முதல் வார்த்தையை கூறி முடிப்பதற்குள் முடியாது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த காரியம் நடக்காது, என் பேச்சை கேட்காம இந்த காரியத்தை செஞ்சால் தோல்வி கெட்டது தான் நடக்கும் என படவென வார்த்தைகளால் பொறித்து தள்ளுவதால் எந்த லாபத்தை கண்டோம்? ஒன்றும் இல்லை. ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு தான் மிச்சம். ஆனால் நாம் அவசரத்தில் அள்ளித்தெடுத்த வார்த்தைகள் குடும்ப அமைதி போவதுடன் வாக்குவாதம் முற்றி போய் குழந்தைகளின் மனதில் தேவையில்லாத மனக்கலகம், யார் மீதாவது வெறுப்பு, இனம் புரியாத பயம், மனவேதனை இவைகள் அத்தனையும் நம் குழந்தைகள் மீது தான் விழும். அதே போல் ஏன் இப்படி நடக்கிறது? எதுக்கு இப்படி நடக்கிறது? எதுவுமே தெரியவில்லை.